ஓகே. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இது என்னோடய 2வது வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. யுஏஇலேருந்து சென்னை வந்துட்டு அதுக்கப்புறம் தென்காசி வரதை. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய வீட்டோட பால் காய்ச்சி ஃபங்க்ஷனோட வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாருக்கும் புது வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டை இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. என்னோடய வீடு வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு ஒரு ஐடியாக்காக இந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருந்தேன் முன்னாடியே. ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரி. ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு எங்கள் வீடு. நான் சைடில் வந்து அதை டெமாலிஷ் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னும் காட்டியிருக்கேன் ரைட் சைடில். லெஃப்ட் சைடு வந்து என்னோடய பழைய வீடு. ஸோ சைட் பை சைட் கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதுதான் வந்து மெயின் ஹாலு. எங்கள் வீட்டில் வந்து திண்ணையும் இருந்தது. ஸோ நிறைய பேர் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க, நிறைய வயசானவங்கலாம். வாங்க அடுத்த ரூமுக்கு போகலாம். இது வந்து ஆக்சுவலி ரூமாக தான் இருந்தது. ஸோ லேட்டராக அப்படியே கிச்சனாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. இந்த வீட்டோட ஆக்சுவல் கிச்சன் வந்து பின்னாடி இருக்குது, அதை நான் லேட்டராக காட்டுறேன். இது கிச்சனாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இது வந்து ஒரு உப்பு தண்ணி மோட்டரு. இதுக்கு அடுத்த ஸ்பேஸ் வந்து ஒரு ஓப்பன் ஏரியா, திறந்த வெளி பாத்ரூம். ஸோ ஓப்பன் ஏரியா தான் இது. மோஸ்ட்டாக பழைய காலத்து வீடு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஓப்பனாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து பாத்ரூம் செட்டப்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, அந்த பழைய காலத்து வீடோட டச் இருக்கும். அந்த ஆட்டுக்கல் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இன்னமும் வந்து அந்த ஓட்டு வீடு நிறையவே இருக்குது. சைட்லலாம் புது செங்கல் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பக்கத்து வீடு கட்டும்போது இடிச்சிட்டு தானே கட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சரி பண்ணும்போது அது ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி ஆகிடுச்சு. இதுதான் வந்து டாய்லெட்டு. இந்த வீட்டோட ஆக்சுவல் கிச்சன் பிளான் வந்து இங்கே தான் இருந்தது. ஸோ முன்னாடிலாம் வந்து இங்கே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸுக்கு அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க கிச்சனை. இப்போ இந்த இடம் வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி, இல்லை துணி காய போடுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் தென்காசியில் இருக்கும்போது இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ ரொம்பவே அதனால் வந்து டேமேஜ் பாலடைஞ்ச கண்டிஷனில் இருக்குது இப்போது. ஓகே, இந்த வீட்டோட அடுத்த போர்ஷன் நம்ம பார்ப்போம். இந்த கதவை ஓப்பன் பண்ணோன்னே பின்னாடி சின்னதாக ஒரு தோடை மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு கருவேப்பிலை மரம் வச்சுருக்கோம். கருவேப்பிலை வந்து நம்ம வாங்க தேவையில்ல, வெளியே மரத்தில் பறிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீட்டோட லாஸ்ட்டு பார்ட்டான மாடிக்கு தான் போய் பார்க்க போகிறோம். இதுதான் அது. இதுவுமே வந்து பெருசாக நாங்கள் யூஸ் பண்ணதில்லை. ஸோ நான் மட்டும் எப்போயாவது இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்ருப்பேன். இந்த பார்ட்டை வந்து இந்த மாதிரி வெர்டிக்கல் லேடரில் தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டோருமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். படி ஏறும்போது நம்ம கீழேருந்து மேலே தூக்கி விடுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட சேஃப்டிக்கு ஒரு கயிறும் கொடுத்துருக்கோம். நாங்கள் சின்ன வயசில் நிறைய வாட்டி நானும் எங்கள் அக்காவும் கீழே விழுந்திருக்கோம் அந்த படி ஏறும்போது. எப்போவும் மேலேருந்து கீழே வரும்போது ஏதோ டார்சான் மாதிரி ஃபீல் ஆகும். பழைய வீடு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டிங்க. இப்போது வீடு கட்டும்போது இருந்த ப்ராக்ரஸ் தான் வந்து காட்ட போகிறேன். இனிஷியல் ஸ்டேஜஸில் இப்படி தான் இருந்தது. இது வீடு கட்டி ஆரம்பித்த ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இருக்கிற ப்ராக்ரஸ் இது. கீழே ஒரு போர்ஷன், மேலே ஒரு போர்ஷன், அதுக்கப்புறம் ஒரு மாடி. ஸோ இதுதான் வந்து பிளானு. இப்போ நான் வந்து மேலே இருக்கிற போர்ஷனை வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஓரளவு வுட் ஒர்க்லாம் முடிஞ்சுது. நீ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பாக்கி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்லாம் இருக்கும்.
இந்த படிக்கட்டு வந்து டைரெக்டாக மொட்டை மாடிக்கு தான் போகுது. இது நம்மளோட மேல் போர்ஷனோட என்ட்ரன்ஸு. இது ஹாலு, இது ஒரு ரூமு. பின்னாடி வந்து நமக்கு டாய்லெட்டும் பாத்ரூமும் இருக்குது. ரூமுக்கு நிறையவே நேச்சுரல் லைட் வந்து வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஜன்னல்லாம் வந்து பெருசாக கொடுத்துருந்தோம். மேலேயுமே வந்து நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. கபோர்ட் ஸ்பேஸுமே வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்துடும். ரூமை விட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா நமக்கு இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். நம்ம இதை ஃப்ரீயாக விட்டுருக்கோம். ஃப்யூச்சரில் ஏதாவது பிளான் இருந்தால் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் கீழே உள்ள வேலையெல்லாம் வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. எலக்ட்ரிக்கல் ஒர்க், அதுக்கப்புறம் டைல்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்சுது. மேலே இருக்கிற மாதிரி தான் மோஸ்ட்டாக கீழேயுமே வந்து இருக்கும் ரூம் எல்லாம். ஸோ இங்கே என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா, கீழே இருக்கிற ரூமில் அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது, மேலே அது கிடையாது. கீழே நம்ம ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கிச்சன் வரும். நடுவில் வந்து சம்ப் ஏரியா இருக்குது. நல்ல தண்ணி வீக்லி வரும்போது இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கிச்சன் ஏரியா. நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்கு, நிறைய பொருள் வைக்கிற மாதிரி. மேலேயுமே வந்து நல்லா ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து நமக்கு ஒரு டாய்லெட்டும் பாத்ரூம் இருக்குது. மோட்டர் இங்கே தான் இருக்குது, உப்பு தண்ணியோட மோட்டர். இப்போ நமக்கு வந்து இந்த ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்கு டைம் வந்துருச்சு. ஸோ கீழே மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சதுனால ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லீவுமே கரெக்டாக அமைஞ்சதுனால இந்த டைம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மேலே இருக்கிற வேலையை வந்து பால் காய்ச்சிக்கு அப்புறம் வந்து பொறுமையாக பார்க்கணும். இன்றைக்கி வந்து பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங்கு. இந்த ஈவினிங்கில் வந்து நிறைய ஸ்பெஷல் துவாஸ், அதுக்கப்புறம் குரான்லாம் ஓதுவோம். அதுக்காக பள்ளிவாசல்லேருந்து நிறைய ஹஸ்ரத்லாம் வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஸ்வீட் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். ஸோ ஸ்வீட்டு, பிஸ்கட்டு, அதுக்கப்புறம் காரம் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இன்றைக்கி நமக்கு ஹவுஸ் வார்மிங் செரமனிக்காக கறியெலாம் வாங்க வந்திருக்கேன். ஸோ மொத்தமாக ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ வெட்டிகிட்ருக்காங்க, அதை போய் நான் வீட்டில் கொடுக்கணும். இப்போது காலையில் சாப்பாடுக்கு இட்லி, வடை, சாம்பார், அதுக்கப்புறம் இடியாப்பம் அதெல்லாம் ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஒரு கடையில். ஸோ அதையும் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. மத்தியானத்துக்கு வந்து நம்ம இந்த கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் அதெல்லாம் போய் நம்ம சமையல்காரங்கக்கிட்ட கொடுக்கணும். மதியம் சாப்பாடுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் தான் வந்து ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ அங்கேயே வந்து சமையல்லாம் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக செம்ம பிஸியாக இருந்தது. அதனால் அந்த மண்டபத்தில் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து எடுக்க முடியல என்னால் வீடியோ. சரி போ போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாகவே பிஸியாகவே இருந்தேன், அங்கங்கே அலையிறது அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து மதியம் சாப்பாடு டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக முடிஞ்சுது எல்லாமே. இன்னும் ஒரு தடவை வந்து ஒரு குவிக் டூர் மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள்.